ஐயா இதோட சிறப்பு என்னங்க கன்னியாகுமரியில்? இவங்க வந்து ம் பெண் சித்தர் இங்கே வாழ்ந்தவங்க. இவங்க சுமார் ஒரு 150 வருஷம் இங்கே வாழ்ந்துருப்பாங்க. இந்த சாமி இந்த அம்மாவா? இந்த அம்மா. மக்கள் மத்தியில் 150 சொல்லாங்க. ஆனால் யூடியூப்லாம் 400 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாலும் சொல்லியாங்க. உண்மையாக தெரியல. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த 150 வருஷம் என்னன்னா இப்போ மீன மக்கள் வீட்டில் தான் வாழ்ந்துருந்தாங்க. ஆமாம். இப்போ இருந்தவங்களுக்கு அப்பாவுக்கு அப்பா வயசான நிலைமையில இருக்காங்களே தவிர பிறப்பு வளர்ப்பு எந்த ஊர் யாருக்குமே தெரியும். என்ன பேசியாங்கன்னு தெரியும். இல்லை ஆனால் இவங்க கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி தான் வாழ்ந்துருந்தாங்க. இவங்க வந்து கடலுக்குள்ளே போயிட்டோன்னா 5 மணிக்கு ஒரு 6 மணி கடலுக்குள்ளே போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியாது. சில ஆட்கள் கடல் மேலே நடந்து போனாட்டு சொல்லியாங்க. அதான் மாயம்மா. மாயம்மா போயிட்டு வந்து இந்த கடல் பாயில் இருக்குல்ல, கடல் பாசி இருக்குல்ல, கடல் பாசி எடுத்து யாகம் வளர்த்துவாங்க. நம்ம எல்லாம் வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்கே யாகம் வளர்த்துறது. கணவரி ஹோமம் வளர்த்துவோம்ல, இது மாதிரி அவங்க பச்சை பாயில் எடுத்து யாகம் வளர்த்துவாங்க. பச்சை பாயில் எரியும். கொஞ்சம் பேப்பர் போட்டாங்கன்னா எரியும். அவங்க சுற்றும் 10-30 பைரவர் இருப்பாங்க. அது பைரவர் இல்லை, சித்தர்கள். அவங்க வந்து பைரவர் ரூபத்தில் இருந்தாங்க. கூட பைரவர் அவங்களுக்கு காவல் இருந்தாங்க. காவல் தெய்வம். ஆனால் அவங்க தனியாக தான் போவாங்க வருவாங்க. கடலுக்குள்ளே போவாங்க, தனியாக போவாங்க. மற்றவங்களுக்குள்ள அவங்க கூடயே போவாங்க. அவங்க என்னன்னா நம்ம ஒரு மாதிரி பிஸ்கட் போட்டுன்னு வச்சுக்கோங்களா, 10 பேருக்கு கிடைக்கும், 10 பேருக்கு கிடைக்காது. எனக்கு முன்னிட்டு உடம்பு வந்து சண்டை போட மாட்டாங்க. அம்மா எங்கே போகிறாங்களோ கூட போவோம், கூட வரும். கடத்துக்கு போனால் எந்த கடையில் வருவானுங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கை போட்டு பயிரோடு எடுத்து போட்டாலும் நல்ல வியாபாரம். இந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு வந்தவங்களுக்கு அம்மா மருந்து மயமும் கொடுக்க மாட்டாங்க. வாயில போயிட்டு உணர்ந்து கொடுப்பாங்க. அவங்கவுங்க நினைக்கிறது பிரசாதம் நினைச்சாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு நாய் டூல்ஸ் பஸ்ஸில் அடிபட்டு செத்து போய் படுத்திருந்து. அதான் அம்மா வாரி அணைச்சி கைப்படு உள்ள குடலெல்லாம் அமுக்கி துணி எடுத்து போட்டு சுற்றி கடை விட்டு 2 மணிக்குள்ள அவன் நாய்களுக்கு போடும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட சித்தர். நம்ம மியூசிக் டைரக்டர் இளையராஜா இருக்கார்ல, விவேகானந்த் மியூசிக் டைரக்டர் இளையராஜா. அம்மா வந்து தரிசனம் பண்ணதா இவ்வளவு செல்வாக்கு முன்னே. அம்மாவோட இது. அம்மா அந்த 10 நாள் அம்மாவை சேலத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. சேலத்தில் இருக்க அம்மா ஜீவசமாதி. அம்மாதா சமாதி வந்து சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் லா காலேஜ் சேலத்தில் இருக்குது. எந்த இடத்துல? ஏற்காடு அடிவாரம் லா காலேஜுக்கு ஏற்காடு. லா காலேஜ் ஏற்காடு. சரி சரி. இது வந்து அம்மா வாழ்ந்து தியானம் பண்ணுறாங்க. நினைக்கிற காரியங்கள். நன்றி ஐயா.